ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விண்ணுலகில் சூரியனுக்கு அடுத்தபடியாக நம் கண்களுக்கு தென்படும் மிகப்பெரிய சக்தி சந்திரன். குளிர்ச்சியான ஒளி, அமைதியான முகம். ஆனால் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் கதையோ கண்ணீர், காதல் மற்றும் கடும் தவம் நிறைந்த ஒன்று. 27 நட்சத்திரங்களின் நாயகன், கலைகளின் ஊற்றுக்கண். அந்த சந்திரனின் முழுமையான வரலாறு இதோ. பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமான அத்ரி முனிவரும் கற்புக்கரசி அனுசுயா தேவியும் கடும் தவம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் தவத்தின் பலனாக மும்மூர்த்திகளும் அவர்களுக்கு மகன்களாக பிறந்தனர். அதில் அத்ரி முனிவரின் கண்களிலிருந்து வழிந்த ஆனந்த கண்ணீரே சந்திரனாக உருவெடுத்தது. பிறந்த தருணத்திலேயே சந்திரன் பேரழகனாக திகழ்ந்தான். அவனது உடலிலிருந்து குளிர்ந்த ஒளி வீசியது. இதை கண்ட தேவர்கள் அவனை வானுலகின் தேவனாக்கினர். அவர் 16 கலைகளுக்கும் அதிபதியானார். இதனால் அவருக்கு சோமன் என்ற பெயரும் கிடைத்தது. இந்நேரத்தில் பிரம்மாவின் மகன் தட்ச பிரஜாபதிக்கு 27 மகள்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் பேரழகிகள். நம் 27 நட்சத்திரங்கள். சந்திரன் அந்த 27 பேரையும் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது தட்சன் ஒரு நிபந்தனை வைத்தார். சந்திரா, என் மகள்கள் அனைவரையும் சமமாக நேசி, யாரிடமும் பாகுபாடு காட்டக்கூடாது. சந்திரன் சம்மதித்தார். ஆனால் காலம் செல்லச் செல்ல ரோகிணி என்ற மனைவியின் அழகிலும் குணத்திலும் சந்திரன் முழுமையாக மயங்கினான். மற்ற 26 மனைவிகளையும் முற்றிலும் புறக்கணித்தான். அவர்கள் துயரத்தில் அழுதனர். தங்கள் தந்தையான தட்சனிடம் சென்று முறையிட்டனர். இதை கேட்ட தட்சன் கோபமடைந்து சந்திரனை எச்சரித்தார். ஆனால் சந்திரன் தனது தவறை உணரவில்லை. இதனால் ஆவேசமடைந்த தட்சன், உன் ஒளியே உன் அகந்தையை வளர்த்தது. இனி அந்த ஒளியே மங்கட்டும். நீ தேய்ந்து அழிந்து போவாய் என்று சாபமிட்டார். சாபம் உடனே பலித்தது. ஒவ்வொரு நாளும் சந்திரனின் ஒளி குறைய ஆரம்பித்தது. அவன் தேய்ந்து போனான். உலகம் இருளில் மூழ்கத் தொடங்கியது. மூலிகைகள் வளரவில்லை. உயிரினங்கள் பலவீனமடைந்தன. தேவர்கள் அஞ்சினர். அப்போதுதான் சந்திரன் தன் தவறை உணர்ந்தான். பிரம்மாவின் ஆலோசனைப்படி கடற்கரை ஓரத்தில் சோமநாதர் தலம் மணலால் சிவலிங்கம் உருவாக்கி கடும் தவம் மேற்கொண்டான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உணவின்றி ஒளியின்றி தவம் செய்தார். இறுதியில் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். சந்திரன் கண்ணீருடன் வேண்டினார், இறைவா, என்னை காப்பாற்றுங்கள். சிவன் சொன்னார், தட்சனின் சாபத்தை முழுவதும் நீக்க முடியாது, ஆனால் உன்னை அழிவிலிருந்து காப்பேன். அப்படிச் சொல்லி தேய்ந்து போயிருந்த சந்திரனை தன் ஜடாமுடியில் சூடிக்கொண்டார். அந்த நொடியில் சந்திரனுக்கு புத்துயிர் கிடைத்தது. அதனால் சிவன் சந்திரசேகரர் என்று அழைக்கப்பட்டார். சிவன் அருளியபடி ஒரு புதிய நியதி உருவானது. 15 நாட்கள் சந்திரன் தேய்வார், அதாவது தேய்பிறை. அடுத்த 15 நாட்கள் சந்திரன் மீண்டும் வளர்வார், அதாவது வளர்பிறை. இப்படித்தான் அமாவாசையும் பௌர்ணமியும் உருவானது. ஆனால் சந்திரனின் வாழ்க்கையில் இன்னொரு கரை உள்ளது. ஒருமுறை தன் குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரா மீது அவன் மயங்கினான். தாராவும் சந்திரனுடன் சென்றார். இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரிய போர் வெடித்தது. இறுதியில் தலையிட்ட பிரம்மா தாராவை மீண்டும் குருவிடம் ஒப்படைத்தார். தாராவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த மகனே புதன். இதனால் புதனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பகை உருவானது. இதுவே வானவியலில் கூட அவர்கள் பகை கிரகங்களாக கருதப்படுவதற்கான காரணம். சந்திரனின் வரலாறு ஒரு மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ஒரு நேரத்தில் உயர்வு, ஒரு நேரத்தில் தாழ்வு. இந்த கதை நமக்கு சொல்லும் 2 பெரிய உண்மைகள். முதல், பாகுபாடு காட்டாதீர்கள், அது அழிவை தரும். இரண்டாவது, எவ்வளவு தவறு செய்தாலும் மனமாறி இறைவனை சரணடைந்தால்
கெடு பலன்கள் குறையும். சிவனின் தலையில் இருக்கும் அந்த பிறை நிலவு நமக்கு ஒரு நம்பிக்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளவு தேய்ந்தாலும் ஒரு நாள் மீண்டும் முழுமையாக மலர்வாய். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.